அவரும் சாப்பிடுவார். அவருக்கு இனி தண்ணி வடித்து போட்டேன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், காலமை சாப்பாடு கவுப்பி இரவு ஊற வச்சு விடுறாங்க கவுப்பியை. இப்போ கவுப்பி கவுப்பியில் தாளினையும் செய்து என்னென்னா அவிச்சு போட்டு தாளிச்சும் போட்டுட்டு கொஞ்சம் கவுப்பி எடுத்து சீனி தேங்காய் போட்டு துவச்சும் தான் செய்ய போகிறோம். இப்போ கவுப்பியெல்லாம் ஊறிட்டுது, விடிஞ்சு இப்போ ஒரு 9 மணி ஆகிட்டுது. இப்போ அவிய வைப்போம் கவுப்பியை, போய் அவிய வச்சுட்டு அப்புறம் எல்லாமே வச்சு செய்வோம் வாங்க. இப்போ அது நல்லா ஊறிட்டு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாங்க, அப்படி இந்த மேலே நிற்கும். காலையில் வெள்ளனையே எல்லாம் சாப்பாடு செய்திருக்கோம். ஒன்றுமுண்டே ஸ்கூல் தான், செவ்வாய்க்கிழமை பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு. ஆனால் அசாது கூடாம சரியில்லை, விடிய வெள்ளனை அம்மா ஏழாமல் கிடக்கணும். நாங்களே நிப்பாட்டி இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகிறோம், பின்னேரம் கோயிலுக்கு போகிறோம். இப்போ வீடு எல்லாம் கழுவி முழுகி உடுப்புகள் எல்லாம் துவச்சி முழுகிட்டு தான் கவுப்பியே அவிக்க போகிறோம். இல்லை ஓட்டையெல்லாம் போயிட்டு சரியில்லாதெல்லாம் மேலால் மிதந்து நிற்கு காற்று மாதிரியோ. இதோட தான் நல்ல கவுப்பி தான். இன்றைக்கு ஃபுல்லாகவே இது சாப்பாடு போல நிறைய போட்டு அரைவாசியை போட்டு அது இப்போ போட்டால் இப்போ நாக்கள் இல்லையே எங்களுக்கு. வீட்டை ஃபோன் பண்ணி சொன்னால் எடுத்துக்கொண்டு போயிடும். இல்லை சைவ பாத்திரம். சைவ பாத்திரம்னா மற்றது மச்ச மரத்தை அது வேற பானை, இது சைவ பானை. சைவத்துக்கு சோறு காய்ச்சறதுக்கு சின்னதாக கிடையாது, இது கொஞ்சம் பெருசு புதுசாக இருக்கும். வெள்ளைப்பூவை மட்டும்தான் திரும்பி இருக்கும். கரல் எடுக்கும், கரல் இல்லாட்ட கரல் பால் பொங்கிட்டு காஃபி டக்கண்டா வச்சுட்டு வறுத்து போட்டு தந்தாலும் லேட் ஆகும். காஃபி டக்கண்டா வச்சுட்டு இந்த அரைப்பறை 5 வரைக்கும் உப்பை போட்டு விட்டா. எது வேலை கவிஞ்சிடுமா பயிர் அது நான் வறுத்தா வச்சா பயிர் லேட் ஆகும். உப்பு போடுவோம். பயிரை நான் வறுக்கிறேன் ஒரு நாள், அப்படி ஊற வச்சு பச்சையாகவே வைப்பேன். அதான் மேலே சத்து அப்படியே செஞ்சு குடிச்சா அப்படிலாம். வறுத்தா கஷ்டம், எல்லாரும் அந்த டேஸ்ட்டுக்காக வறுக்கிறது. எனக்கு வறுக்கிறது பிடிக்காது. வெங்காயம் வெட்டி போட்டேன். உள்ளி மாதிரி அது வெள்ளை கலராக கிடக்கு. தேங்காய் சொட்டு. தேங்காய் சொட்டா போட போறீங்களா? தேங்காய் சொட்டு உடைச்சதை தேங்காய் சொட்டுன்னு சொல்கிறது. ஆடிக்கூழுக்கு போடுறது வட்டி அதே மாதிரி. ஓ ஆடிக்கூழு காய்ச்சி வரும். அதுக்கு தெரியும் ஆடிக்கூழு காய்ச்சி எனக்கு கை உள்ளுக்கு கை வெட்டி இந்த மாதிரி தேங்காய் சொட்டு பயம் தான் மேலே. அதுக்கு இந்த மாதிரி காய்ச்சினாங்க. இல்லை அண்டதான் பெருசாக குத்தின கத்தி. அது நீங்கள் அந்த கத்தியால் அதண்டு போட்டு ஒழுங்காக பிடிக்காமல் அப்படி கையுக்கு வச்சு கொத்தினா என்ன செய்யும்? அது உடைச்சி வடிவம் எடுக்கலாம்.
என்ன பொங்கல் உனக்கு தண்ணிலாம் கிடக்கு அவிஞ்சிட்டு அவிஞ்சிட்டு நான் வடிச்சு எடுப்போங்க. தண்ணிலாம் முழுச்சாத்தையும் இருக்கேன். தண்ணி வடித்து போட்டேன். இப்போ இது கண்ணாப்பால் எடுத்து இதுக்கு வைப்போம். ஆறும் உங்களுக்கு துவையல தாளிகளை பிடிக்கும். எனக்கு தாளிக்கலாம். எனக்கு துவையல் பிடிக்கும். எப்போவுமே திரும்புகிறது தானே. எனக்கு உரைப்பாக இருக்கிறேன் நான் விருப்பம். இந்த அக்கா துவையல் பிடிக்காது. சின்ன வயசில் துவையல் எல்லாம் விரும்பி சாப்பிட்றது. எனக்கு துவையெல்லாம் பிடிக்கும். கவுப்பியெல்லாம் படித்து எடுத்து ஆற விட்டுட்டேன். இப்போ தாளிப்போம். தாளிக்கிற கரவாசி எடுத்து வச்சுட்டு தாளித்து எடுப்போம். எண்ணெய் கொதிச்சிட்டுது. கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், வெங்காயம் மரபாசி வதங்கிட்டுது. வெத்தல் மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் சட்டு. தேங்காய் சட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சும்மா செத்தல் மிளகாய் வெங்காயம் போடாமல் தேங்காய் சட்டு மட்டுமே போடலாம். லைட்டாக வதக்கி போட்டு சாந்தனுக்கு தேங்காய் சட்டு போட்டால் விருப்பமாக இப்போ அதால் தேங்காய் சட்டை போட்டு தர சொல்லிக்கிறது. ஒண்டா போட்டு வதக்கு. தாளியில் வந்து நல்லா கருக விடக்கூடாது. இந்த இடத்துல எடுத்து போட்டுருவோம். எண்ணெய் எடுக்காமல் வெங்காயம் பெருஞ்சீரகம் எடுக்கும். இப்போதான் ஒரு வாசம் வருது. கோயில் வழியெல்லாம் தெருவிட முந்தி தாளிச்ச கோபி நல்லா இருக்கும். இந்த கோயில் வழியிலெல்லாம் திருவிழா சுவாமி சுற்றி கொண்டு வரைக்கும் தெருவிடமோ ஆசையாக இருக்குது. ஆனால் இப்போ தான் கோபி சுவை இல்லை. அதான் அப்படி இல்லை. இந்தியா கோபி மாதிரி இல்லை. சரி, இது முடிஞ்சது. நீ துவைப்பா. கோபி நல்லா அவிஞ்சிட்டு போல முதல்ல இப்போ தாளிச்ச கோபி அவியலையே எல்லாம் அவிஞ்சிட்டு தான் சொல்ல வர. நான் பிடிப்பு குறைவு இந்த இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ கோபி ஒன்று கோமாருக்கு மடிக்க. ஓ ஏ சுகமாக இருக்கும். இப்போ ஒட்டி கவுப்பி இடிச்சாச்சு. இப்போ தேங்காய் போட்டுட்டு இடிப்போம். சீனி எப்படி போடும்? போட போகிறோம். சீனி,
எத்தனை நம்மப்பா வாயில் வச்சுட்டாண்டே. பிடிச்ச சாப்பாடு வேலை வாயில் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமாம், சூப்பராக இருக்கு. நான் இருபது தர மேடம் முழுக்க நானே சாப்பிட்றேன். வச்சிருக்கேன். துவையல் அம்மா சட்டையை விட்டா மீந்துடும். நல்ல பிடிக்கும். அசா உரப்பி சாப்பிடுங்க. உரப்பு தான் கேடுவான் போலைக்கு. அவரும் சாப்பிடுவார். அவருக்கு இனிப்பு கொஞ்சம் இப்போ வேண்டாம் ஓட்டினாலே நாம் ஞாபகம் சாப்பிட்றேன். எது பிடிச்சது கவர்குட்டிக்கு? இது சாப்பிடு. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. எனக்கும் ரெண்டுமே பிடிக்கும். சாப்பிடவே இல்லை. சாப்பிடு. இதுவும் கலப்பி தான் செஞ்சேன். சரி, உறவுகளை இந்த கால நேரத்துடன் முடிச்சுக்கொள்கிறேன். பாய்.